பாவம் விட்டுருங்கோ விட்டுருங்கோ விட்டுருங்கோன்னா கேளுங்கோ. அத்திம்பே பெருமாள் பாவம் விட்டுருங்கோ. பஞ்சு சூப்பரு, உங்க பஞ்சு சூப்பர் அத்திம்பே, பஞ்சு சூப்பர். ஆனால் பீரங்கி எடுத்துக்கிட்டு வாங்குவோம், பாடு போவோம், பார்வத்தாயை காப்போம். அத்திம்பே போதும் போதும், வடைக்கு அடிச்சுக்கிட்டு கிடைக்கலா? வடை நான் விட்டு தரவா? நான் விட்டு தந்தா திங்க மாட்டேலா? பணியாரம் திம்பேலா? உங்காத்துல செய்தா தான் திம்பேலோ? அப்ப எங்காத்து வடை பணியாரம் எல்லாம் ஓ தீட்டு. அப்ப எதுக்கு தீட்டிக்கிட்டு இருக்கேள்? ஒருவருக்கு ஒருவர் தீட்டுதலே எதுக்கு? அத்தனை புரியல. அது பேர் பிரபந்தம் வேணாம், ஒரு பீரங்கி போதும். எதிர்நாடு இல்லை, எதிர்நாடுக்கு எதிர்நாடு போடும்போது பிரபந்தமும் வேத மந்திரமும் நமக்கு எதுக்கு? அது ராஜ்நாத் சிங் போய் அது சீனா எல்லையில் போய் ஒரு இதை கட்டுவார். எதை கட்டுவார்? நூலில் அந்தால எலுமிச்சம்பழத்தை கட்டி அப்படி தொங்க போட்டுருவார். சீனாக்காரன் இதுக்கு மேலே இங்கே வரமாட்டான். சீனாக்காரன் இதுக்கு மேலே இங்கே வரமாட்டான். நத்திபே ராஜ்நாத் சிங் கட்டி போட்டார்ல. சுமார் அப்படியே அருணாச்சல பிரதேசத்தில் பெரும் பகுதியை மட்டும் கைப்பற்றி கொண்டு கிராமங்கள் அமைத்து விட்டு கண்காணிப்பு கோபுரங்கள்லாம் அமைச்சுக்கிட்டு அப்படியே இருந்துக்கிடுவான். சாலைகள்லாம் மேம்பட அமைச்சுக்கிடுவான். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? நோ 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 அப்படி இங்கே வரல. யாரு? சீனாக்காரன் உள் நுழையவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் ஆமாம் 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 அப்படி நம்புறது தான் நம்ம ஜங்கித்தனம். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு 2 கிலோமீட்டர் பேச்சுவார்த்தை பண்ணாமா, 2 கிலோமீட்டர் பின்தங்கிட்டான், பின் வாங்கிட்டான் அப்படிம்போம். அதுக்கும் ஆமா 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 அப்படின்னு சங்கித்தனமா கை தட்டிக்கிட்டு இருப்போம். அத்திம்பே அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு அவன் முன்ன ஏறி வந்தானா சீனாக்காரன், முன்ன ஏறி வந்தா தானே அவன் பின் வாங்க முடியும். பின்வாங்கினது உண்மையா இல்லை முன்னேறி வந்தது உண்மையா? இந்த பாரதிய ஒன்றிய அரச உங்க சண்டையோட சண்டை கேட்டு சொல்லுங்க. ஏன்னா கேட்டு சொல்லுங்க. தென்கலையா வடகலையா? அது பெருங்கவலை, அது நமக்கு பெருங்கவலை, சொல்ல முடியாத கவலை. ஆமா கவலையாத்தான் இருக்கு. எங்காத்துல கூட அதுக்கு தான் உருண்டுகிட்டு இருக்கா. ஆமா வடகலையா தென்கலையான்ட்டு. அதான் சீனாக்காரன் உள்ள வந்தானா இல்லை பின்வாங்கினானா அது தெரியணும் இல்லை, அதே தெரிய மாட்டேங்கல. அதுக்கே உருண்டுகிட்டு இருக்கோம். இதில் போய் என்னன்னு சொல்வது? வேதம்லாம் போத வேணாம், வேட்டியம் அடிச்சுக்கிட்டு வெளுப்போம், வெளுத்துருவோன்னே. ஏன் நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பாக்கலா? எல்லாரும் பார்க்காங்க, என்னடா பேசிக்கிட்டு இருக்கான், புரியாம பேசிதான் வடகலை தென்கலைன்னுட்டு இருக்கான்னா இந்த கலை நமக்கு தெரியாத. இப்போ ஜல்லிக்கட்டு காளை மாட்டை பற்றிலாம் தெரியும், இவன் வடகலை தென்கலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி தானே? ஆமாம், காஞ்சியில் வரதராஜ பெருமாள் கோவிலில் 2 பேருக்கு இடையில சண்டை. நம்ம ஐயர் ஐயர் அடி அடின்னு அடிச்சு விட்டாங்கங்க. அடினா அடி, உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா வெளுத்து எரிஞ்சு விட்டாங்க. ஆமா என்ன அடின்னா கராத்தே கும்பு அதெல்லாம் அத்துப்படி அத்துப்படி. அதுக்கு மேல வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சிலம்பமா அது சுத்தி சுத்தி அடிச்சு விட்டாங்கங்க. எதுக்குன்னு கேட்கலா? ஒரு வடைக்கும் ஒரு தோசைக்கும் தான். என்னன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரபந்தம் பாடாதவளுக்கு எப்படி வடையும் தோசையும் கொடுக்க முடியும் காவும். நாங்களும் கூட்டத்தோடு வாரம் இல்லை, அப்போ எங்களுக்கு வடையும் தோசையும் வேணும் இல்லை அப்படிங்காவும். நம்ம ராமானுஜ காலத்திலேயே இந்த வடகலை தென்கலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரபந்தம் பாடுதவாள் சாமிக்கு முன்னாலையும், அதாவது சாமிக்கு முன்னாலன்னா இந்த உற்சவமூர்த்தி இருக்காருல்ல பெருமாள், பெருமாளுக்கு முன்னாலையும்
வேதம் ஓதுறவா பின்னாலையும் வர்றாவா அப்படின்னு அவரு அந்த மாதிரியா கொண்டு போயிருக்கார். அவர் கொண்டு போனது என்னமோ அன்னைக்கு ஒரு பிரிவினை இல்லைங்கிற மாதிரியா கொண்டு போயிட்டாருன்னு வைங்களேன். இப்போ என்னவான்னா, நான் பிரபந்தம் பாடுதேன், நான் வடையும் தோசையும் தும்பேன், நீ அதை பாடுனியோ, வேதம் தானே ஓதுன, உனக்கு எது வடையும் தோசையும் அப்படின்னு கேட்காவோ. மோதல் முத்திடுச்சு. வடையும் தோசைக்குமா அடிச்சுக்கிடுவாங்க, இது ரொம்ப அல்பமா இருக்க, இது ரொம்ப ரொம்ப அல்பமா இருக்க, ஏன் பெருத்த வயிறுகாரங்க இவனுங்க வடையும் தோசைக்கு அடிச்சுக்கிடுதாங்களா அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்மாவா கிராம கோயிலில் ஆடு வெட்டுவா, கிடா வெட்டுவா, ஒருபோதும் அடிச்சுக்கிட்ட கிடையாது. அவ துண்டு துண்டா நறுக்கி கிடாய அவன் தேங்காய் பழம் பொங்கல் அதுக்கு எடுத்தால கிடாத கறி இவ்வளோத்தையும் நறுக்கி கிளியராக எள் முனை அளவு வித்தியாசப்பட்டாலும், எள்ளில் முனை அளவு வித்தியாசப்பட்டாலும் படுமே தவிர எங்கவா பங்கு வைக்கிறதுல வித்தியாசமே இருக்காது. 147 வரி இருக்குன்னா 147 வரிக்கும் கரெக்டாக எல்லா பங்கும் கரெக்டாக போய் சேரும். ஒருத்தா கூட மோஜ் ஒழிச்சிக்க மாட்டான். ஏடா பழம் பெருசாக போச்சே சிறுசா போச்சேன்னு கேட்க மாட்டா, வாழைக்காய் சிறுசா போச்சே பெருசா போச்சேன்னு கேட்க மாட்டா, கறியில் கொஞ்சம் குறைஞ்சி போச்சேன்னு கேட்க மாட்டா, எலும்பா போச்சேன்னு கேட்க மாட்டா, இல்லை பொங்கல் குறைஞ்சி போச்சேன்னு கேட்க மாட்டா. எல்லாம் சரியா இருக்கும். பங்கை வச்சு போட்டுருவாங்க, எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க வரி கணக்கில். இங்கே என்னடான்னா, ஒத்த தோசைக்கு என்ன அடிங்கிறிய, உங்க விட்டு எங்க விட்டு அடியா, அடின்னா அடி, அப்படி ஒரு அடி பிடிக்க முடியலன்னா பாருங்களேன், பிடிக்கவே முடியல. போலீஸ்ல அந்த காட்டிலே இல்லை. ஆமா, துண்டை காணும் துணியை காணும் அவன் அடிச்சுக்கிட்டு கிடக்கும்போது நமக்கு ஏன் காணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க, ஏங்கானும்ட்டு போயிட்டாங்க. அவங்கவங்க இப்போ அவங்கவங்க ஆற்றுல ஒரு அருவாமனை இருந்திருக்குமோ இல்லையோ, அதை ஏன் எடுத்துக்கிட்டு வரலங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கமாக இருக்குது. அவங்கவுங்க ஆற்றுல இருந்து அருவாமனையோட வந்திருக்கணுமா இல்லையா? அந்த வடைக்கும் அந்த தோசைக்கும் வேணும் இல்லை, பங்காக இருக்கணும் இல்லை. நம்ம கிராமப்புற தேவதைகள் அத்தனை முனையளவு கூட குறையாத அளவில் நாங்கள் பங்கு வச்சு முகம் வாடாமல் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பெருமாள் பிரசாதம் அதில் போய் குறைஞ்சதுன்னா, அதில் போய் எங்கள் வாழ்க்கை தரமாட்டேன்னா, அது தென்கலை வாழ்க்கை தரமாட்டேன்னா, என்கலை தோற்கின் எங்களை வெல்லும், என்கலை தோற்கின் எங்களை வெல்லும். விடுவோமா? விட மாட்டோம் இல்லை. நாங்கள் சங்கராச்சாரியார் பரம்பரை, சும்மா இல்லை. அந்த ஜெயராமனையே ஓட்டு தள்ளிட்டு கேஸே ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு ஊதித்தன பரம்பரை. விடுவோம்மா? விடவே மாட்டோம். என்ன என்ன புரியலையா? ஐயோ புரியலைன்னா நீங்கள் என்னவாளா வடகலையாக இருப்பீங்களோ? இன்னும் தென்கலையை மட்டும் ஒய்த்துக்கிட்டு இருக்கணும். என்ன தென்கலை கொஞ்சம் பின்தங்கி கிடக்கால, அவங்களுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் ஏற்றி பிடிக்கணுங்களா, தோல் கொடுக்கணுங்களா, புடி 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 கொஞ்சம் மேலே ஏறு ஏறு ஏறு. தென்னை மரம் ஏறத்தில் வழுக்குது, அப்போ தோலை கொடுக்கணும்ல. தென்கலை கொஞ்சம் பின்தங்கி கிடக்குல, அதுக்கு தான் தோலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது அவர் ராமானுஜர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, பிரபந்தம் ஓடுறவன் பிரபந்தம் பாடுறவன் முன்னாடி போ, வேத ஓதுவன் பின்னாடி வா அப்படின்னு சாமிக்கு முன்னாடி அனுப்பி விட்டாரியா. இதில் பாகுபாடு அவர் எங்கே பார்த்து போட்டார்? பாகுபாடு அவர் பார்த்து போடலை. இது இப்படி நிறையா கோயிலில் இருக்குது. இந்த வடகலைக்கும் தென்கலைக்குமான வித்தியாசம் என்ன? வடகலைக்காரன், அதாவது வடகலவாள், வடகலைக்காரன்னுட்டு மொட்டையாக பேசிட்டேன் விடாது. வடகலைக்காரவாள் என்ன சொல்கிறாள்னா, மரத்துக்கு மரம் தாவி தாவி கிளைகளை தாவி பற்றி பற்றி போனாதான் பரமன் பாதம் அடைய முடியும், பரமன் பாதம் அடைய முடியும் அப்படிங்கிறது அவள் கொள்கை. நம்ம தென்கலை வாழ் கொள்கை என்னவோ, குரங்கு அவளும் குரங்கத்தான் சொல்லுதா, இவரும் குரங்கத்தான் சொல்லுதா. எப்படி சொல்லுதான்னா, குரங்கு தன்னுடைய குட்டியை
எப்படி காப்பாற்றி கொண்டு ஒவ்வொரு பக்கமாக கொண்டு கொண்டு போய் சேர்த்து பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும், அதே போல் கடவுள் நம்மை சும்மாவே இருந்தா கூட நம்மை காப்பாற்றி அருள்வார். பரமன் வந்து பெரும் மனக்காரன், பெரும் மனக்காரன், பெரும் மனக்காரன் வந்து நம்மை காத்தருள்வா அப்படின்னு இருக்கவா தென்கலக்காரவா. அதைத்தான் அவன் என்ன சொல்றா வடகலக்காரர், உழைக்காம நோகாம நொங்கு திங்கணும்னு நினைக்காத தென்கலக்காரர் அப்படின்னு நினைக்கா. இவர் பரமன் தருவாருங்கார். அவன் பரமனை அங்கங்க பிச்சு பிச்சு பிடிங்க தின்னாதான், குரங்கு போல தின்னாதான் திங்க முடியும். அதுக்கு உழைக்கணும், பிரபந்தம் பாடணும், அப்பதான் தோசையும் படையும் கிட்டும் அப்படிங்கா. இவன் என்ன சொல்றா, நாம பரமனை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். குரங்கு தன் குட்டியை காப்பாற்றுவது போல் பரமன் நம்மை காப்பாற்றுவாருங்க. அப்போ உழைக்காமையே வடைக்கும் தோசைக்கும் ஆசைப்படுதான்னு அவ சொல்லுதா. இல்லை பரமன் இருக்காகல்லோ, பரமன் இருக்காவல்லோ, பெருமாள் இருக்காக இல்லை. அந்த பெருமாள் வந்து எனக்கு தோசையும் வடையும் தரணும் இல்லை அப்படின்னு கேட்கா. இப்போ பெருமாள் இருந்தால் தோசையும் வடையும் இவர் நம்பிக்கைக்கு கொடுக்கணும், முறை அது. வடகலக்காரது நம்பிக்கை அவர் உழைத்தால் கிடைக்குங்கிறது தான். அவருடைய நம்பிக்கைக்கு தோசையும் வடையும் கொடுக்கணும், இது முறை தான். இது பெருமாள் இருந்தால். அதே மாதிரி தென்கலக்காரதுக்கும் பெருமாள் இருந்தால் தோசையும் வடையும் கொடுக்கணும். அப்போ ஏன் இவர் இல்லை, இவர் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. இவங்க அடிச்சுக்கிட்டு கிடக்காங்கல்ல, இவங்க ஃபைட்டை பார்த்துக்கிடுங்க. நான் பாட்டுக்கு வெறுமனே பேத்திக்கிட்டு இருக்கேன், நீங்களா முடிவுக்கு வந்துடக்கூடாது. என்ன பெரிய ஃபைட்டு, அதை பாருங்க முதல்ல. பார்த்தீங்களா எப்படி இருக்கு, அருமையா இருக்குல்ல. யாராவது விளக்கு தீக்காங்களா? இல்லை, தீக்க மாட்டாங்க. ஜெயிக்கிறவன் வடகலக்காரன், தோக்குறவன் நம்மாள் தென்கலை. ஏன் தென்கலையும் நம்மளையும் ஒப்பிட்டுக்கிறதுன்னு தெரியல. நாம் அவங்க கிட்ட போனால் நம்மளை நீ சூத்திரவாள்னு ஒரு அடி அடித்து கீழே தான் உட்கார வைப்பாங்க. இருந்தால் கூட அந்த வடகலை வாழ் வந்து தென்கலவால எனக்கு கீழடா அம்பி அப்படிங்காதல்ல. அப்போ எனக்கு கீழேன்னு யாரை சொன்னாலும் அவனும் நம்மவனே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. நாம யார் ஒருவரையும் உயர்த்தவும் மாட்டோம், தாழ்த்தவும் மாட்டோம். எல்லாரும் நம்மவனே. நாம பெரியார் இல்லை, பெரியார் ஆள் இல்லை அப்படிங்கும்போது அவனும் நம்மவனே, தென்கலக்காரனும் நம்மவனே. அந்த வகையில் தான் தென்கலக்காரனை ஒத்த காலை பிடிச்சி மேலே தூக்கியாவது விட்டு பார்ப்போம், அவனுக்கும் ஒரு வடையும் ஒரு தோசையும் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு தான். இந்த ஜாதி இவ்வளவு ஜாதி இருக்க, இந்த வர்ண பேதம் இவ்வளவு இருக்க, இவங்களுக்குள்ள எத்தனை வர்ணம் இருக்கு தெரியுமா? இதுலேயும் இன்னொரு இவங்களுடைய வர்ணத்திலே ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பாவப்பட்டவர், பார்ப்பனர்லேயே இன்னும் ரொம்ப பாவப்பட்டவர். அவரை கிட்டே நாடு வர மாட்டாங்க. அவளும் நம்மவாளே, ஆனால் நம்ம ஆற்றுல சாப்பிட மாட்டாங்க. அவங்களும் அவள் ஆற்றுல பொங்கினா தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுலாம் பார்த்துக்கிடுங்களேன். நம்மளே அவைய ஏற்றுக்கிட மாட்டாங்க, நாம் எல்லாரையும் ஏற்றுக்கிடுவோம். பார்த்துக்கிடுங்க. இந்த சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், அதில் சமரசம் வரணும். நாம் வேணா மத்தியத்துக்கு போவோமே, ஒன்றும் அட சண்டால போகிற பையலா கூட 4 தோசை 4 வடையை சுட்டு தொலைச்சி பங்கு வச்சுக்கிட வேண்டியதானே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கான். யார்? எங்கள் ராமசாமி பேரன் தான் ஒருத்தன் கேட்கான். அது கூட காதில் விழலையா? ஏன்டா இதுக்கு சண்டை? நகையேன்னு உங்களை கொடு சொல்லலை, உங்களை சொல்லலை, வேற வடக்கலை தென்களையும் சொல்லலை. நீ 100 பேர் இருக்கன்னா 100 தோசை 100 வடையை சுட்டுக்க, பங்கு வச்சு தின்னுடா பேடா. இதுக்கு ஏண்டா நான் பிரபந்தம் பாடுனேன், அவன் வேதம் ஓதுனாங்க.
அதுலேயும் பிரபந்தத்திலையும் வேதத்திலையும் வெவ்வேறு இருக்கா? சாதி இருக்கா? உனக்கு தானே தெரியும். ஆமாம், இந்த கையால் கழுவுதியா இல்லை இந்த கையால் கழுவுதியா என்னன்னு கேட்க மாட்டியா? திங்கிற கையால் கழுவுதியா கழுவுத கையால் திங்குறியா? இப்படிலாம் கேட்டா எங்க அது எங்க உனக்கு புரிய போகுது? புரியாது. இல்லை கூட 4 தோசையை சூடுடா, கூட 4 வடையை சூடுடா அம்பி.